ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டோன் செயின் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு நான் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன், ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறதுக்காக. இப்போ வந்து க்ளூவை யூஸ் பண்ணி இந்த ஸ்டோனை வந்து நம்ம வந்து ஒட்டிக்கணும், இந்த ஸ்டோன் செயினை. இப்போ பார்த்திங்கன்னா க்ளூ வந்து தின்னாக அப்ளை பண்ணுங்கள், திக்காக அப்ளை பண்ணாதீங்க. திக்காக அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது அது பயங்கரமாக நமக்கு ஹார்டாக இருக்கும். நீடில் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போது செயினை வந்து கீழே இருந்து மேலே அப்படி காமிச்சு ஓட்டுங்க. இப்போ பாருங்கள், இப்போது கீழே வந்து ஒரு விரலை வச்சு பிடிச்சிக்கிட்டு மேலே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்படி பொறுமையாக ஒரு ஸ்டோனுக்கு நடுவில் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இதில் கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் எதாவது ஸ்டிச் பண்ண போகணும். ஆல்ரெடி வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் செயினை ஒட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்கள். இப்போது இதே மாதிரி லெஃப்ட்டோ ரைட்டோ ஏதோ ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. ரைட் சைடு எடுத்திங்கன்னா நீடில் வந்து லெஃப்ட் சைட் போகும். இப்போது ஸ்ட்ரெயிட், ரைட், ஸ்ட்ரெயிட், லெஃப்ட், அந்த பக்கம் திரும்பணும். இங்கே பாருங்கள், இப்போ ஸ்ட்ரெயிட், ரைட், ஸ்ட்ரெயிட், லெஃப்ட், ஸ்ட்ரெயிட், இப்போ ரைட். இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லெஃப்ட், ஸ்ட்ரெயிட் ரைட், ஸ்ட்ரெயிட் லெஃப்ட், இதே மாதிரி இப்படியே வளைஞ்சு நம்ம போகணும். பாருங்கள், இதே மாதிரி அந்த எண்டு வரைக்கும் இப்படி தான் போடணும். பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன்னா இப்போது லெஃப்ட்டு திரும்ப போகிறேன், அதிலிருந்து ஸ்ட்ரெயிட். இந்த மாதிரி போடும்போது நீடில் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ இதே மாதிரி அந்த எண்டு வரைக்கும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. சேம் மெத்தட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு ஸ்டோனாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரெண்டு ஸ்டோனாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோனாக தான் ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்டோனாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டோன் விட்டுட்டு அடுத்த ஸ்டோனில் இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட், அகெயின் ரைட், இதே மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். இனி வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து நான் போட போகிறேன். இப்போ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நான் ஒட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, திலகம் ஷேப்பில் ஸ்டோன்ஸு. ஸோ இதை வந்து எப்படி அவுட்லைன் ஃபார்ம் பண்ணலாம், சுகர் பீட்ஸை வச்சு எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வரைக்கும் வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து முடிச்சுட்டு ஒரு நாட், எப்பவும் ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி ஒரு நாட்டை வந்து போட்டு நம்ம வந்து இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், த்ரெட் இங்கே மாட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம ஒட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ரன்னிங் ஸ்டோனையும் இதே மாதிரி சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். காஞ்சதுக்கு